ஹாய் மேடிய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குட்டீஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? எல்லாருமே சேஃபாக இருக்கீங்களா? ஓகே, எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இதில் கீப் ஸ்மைலிங்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? எப்போவுமே ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கணும்னு சொல்கிறேன். காலையிலேயே எந்திரிச்சோடனே எப்போவுமே அதனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. யாராவது உங்கள்கிட்ட பேச வந்தாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பேசணும், பதில் சொல்லணும். ஓகேவா? சரி, எல்லாருமே எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? ஓ எஸ். கொஞ்சம் பேருக்கு மைண்டில் ஐயோ இல்லை மிஸ், இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறீங்களா? சரி, உங்களுக்காக 1 வீக்கு போஸ்ட்பான் பண்ணிட்டோம். சீக்கிரமாக எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி எடுத்த லெசன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமர். கிராமர் ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். நமக்கு இருக்கக்கூடிய 10 சப்ஜெக்ட்ஸ்லேயே கிராமர் ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸசைஸ் 6 வரைக்கும் ஏற்கனவே நம்ம படித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 7 பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 7 அதில் வெக்காபுலரின்னு ஒரு பார்ட்ஸ் இருக்குது. இந்த பார்ட்ஸில் ரைட் நியூ வேர்ட்ஸ், அதாவது ஒரு வேர்டு கொடுத்துருப்போம், அது ரிலேட்டடாக நீங்கள் 3 or 4 வேர்ட்ஸ் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஒரு வேர்டு கொடுத்துருப்போம், அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் 3 or 4 வேர்ட்ஸ் ரைட் பண்ணணும். அதுதான் இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, கொஞ்சம் தான் இருக்குது. ஒன்லி 5 வேர்ட்ஸ் தான். இது இங்கிலீஷ்லேயும் வரும், கிராமர்லேயும் வரும். இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுலேயும் வரும், கிராமர்லேயும் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ரெடி ஆகிக்கிட்டே இருங்க. ஓகேவா சில்ட்ரன்? சரி, இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா 1 by 1 மீனிங்கோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன் பாருங்கள். MAT மேட். மேட் ஏற்றி அற்றில் முடியுது, அது ரிலேட்டடான வேர்ட்ஸ் ரைட் பண்ணணும். CAT கேட், RAT rat, BAT பேட். செகண்ட் ஒன் TRY ட்ரை, DRY ட்ரை, CRY க்ரை, FRY ஃப்ரை. தேர்ட் ஒன் BALL பால், CALL கால், FALL ஃபால், TALL டால். CUT கட், HUT ஹட், BUT பட், NUT நட். லாஸ்ட் ஒன் RING ரிங், KING கிங், SING சிங், WING விங். ஸோ ஒன்ஸ் மோர் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். MAT மேட், MAT மேட், அதுக்கு ரிலேட்டடாக 3 வேர்ட்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். CAT கேட், RAT rat, BAT பேட். செகண்ட் ஒன் ட்ரை, ட்ரை, க்ரை, ஃப்ரை. தேர்ட் ஒன் பால், கால், ஃபால், டால். ஃபோர்த் ஒன் கட், ஹட், பட், நட். லாஸ்ட் ஒன் ட்ரிங், கிங், சிங், விங். இப்போ நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸாக ஒவ்வொரு வேர்ட்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் MAT மேட். மேட்னா என்ன? பிக்சரில் பார்த்தோன்னே உங்களுக்கு சொல்ல தெரியும். மேட்னா பாய். மேட்னா பாய். ஓல்டன் டேஸில் இதே மாதிரி பாயில் தான் எல்லாருமே ஸ்லீப் பண்ணுறதுக்காக நைட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டு, ஹாட் எல்லாமே வந்ததுனால இந்த பாய், அதாவது மேட் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில ஹோமில் இருக்கும். அதே மாதிரி நியூ பார்ன் பேபி பிறந்துச்சு அப்படின்னா மிஸ்ஸோட ஊர்லெலாம் கொஞ்சம் நேரம் பாயில் காலையில் ஒரு 1/2 hour படுக்க வச்சுருவாங்க. அதோட பாடி ஃபிட்டாக இருக்கணும், அழகாகணும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைப்பாங்க. ஸோ MAT மேட்னா பாய். நெக்ஸ்ட் ஒன் CAT கேட். கேட்னா உங்களுக்கு நல்லா பிடிச்சக்கூடிய நம்மளோட பெட் அனிமல். கேட்னா பூனை, நம்மளோட பெட் அனிமல்ஸ். மேக்ஸிமம் வீட்டில் இப்போ வளர்த்துவாங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த கேட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதோட ஐசைட்டும் அதோட ஹியரிங் கெப்பாசிட்டியும், அதாவது அதோட பார்க்கக்கூடிய திறனும் அதோட கேட்கக்கூடிய திறனும் நம்ம ஹியூமன் பீயிங்ஸை விட ரொம்ப அதிகமாக. சரியா? அதே மாதிரி இந்த கேட்டை ஃபஸ்ட்டாக வீட்டில் யார் வளர்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன்ஸ் தான் ஃபஸ்ட்டாக இந்த கேட்டு வீட்டில் வளர்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரீஸாக சேஞ்ச் ஆகி எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே வீட்டில் ஒரு பெட் அனிமலாக இந்த கேட்டை வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இன்னொன்று, ஹியூமன் பீயிங்ஸ்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிங்கிள் ஆயிரும், பழகும். நம்ம ஏதாவது கொஞ்சம் பேசுகிறது, சிரிச்சுக்கிட்டே பேசுகிறது எல்லாமே அதுக்கு ரொம்ப அழகாக புரியுமா.
இந்த கேட்டோட யங் ஒன் நேம் தெரியுமா? எஸ், கிட்டன். KITTEN, கிட்டன். இந்த கேட்டோட யங் ஒன் பேர் கிட்டன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கேட் வந்து அதாவது பூனை எப்போதுமே தன்னோட பாடியை சுத்தமாக வச்சுருக்கணும், க்ளீனாக வச்சுருக்கணும்னு நினைக்குமா. ஓகேவா? அதாவது எங்கேயாவது அதுக்கோட உடம்புல வந்து டஸ்ட்டு பட்டுருச்சுன்னா அதோட டங்கை யூஸ் பண்ணி அந்த டஸ்ட்டை எடுத்துருமா. ஸோ அதோட பாடியை அது எப்போவுமே க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த பூனை. ஓகேவா? யார் ஃபஸ்ட்டாக இதை வந்து வீட்டில் வளர்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க? எஸ், ஆஃப்ரிக்கன்ஸ். ஐசைட்டும் அதாவது கேட்கக்கூடிய திறனும் பார்க்கக்கூடிய திறனும் ஹியூமன் பீயிங்ஸோட ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த கேட்டோட யங் பேர் என்னது? எஸ், கிட்டன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரேட். RAT, ரேட். ரேட்டுனா உங்களுக்கு நல்லாவே தெரியும், எலி. அதை வச்சு ஒரு ரைம்ஸ் கூட இருக்குது. எலியாரே எங்கே போகிறீங்க? எலிசபெத் ராணியாரை பார்க்க போகிறீங்க. ஏரிக்கரை தாண்ட வேணும், என்ன செய்வீங்க? ஏரோப்ளைனில் டிக்கெட் வாங்கி பறந்து போவேங்க. பறக்கும்போது பசி எடுத்தா என்ன செய்வீங்க? வழக்கமான பஜ்ஜி வடை எடுத்து செல்வேங்க. ஞாபகம் இருக்கா ரைம்ஸு? ஓகே, ரேட்டுன்னா எலி. இந்த ரேட்லேயும் மெனி டைப்ஸ் இருக்குது. இந்த ரேட்டில் ஒயிட் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை இப்போது வீட்டில் வந்து வளர்க்குறாங்க. ஓகேவா? ரேட்டுன்னா என்னது? எஸ், எலி. நெக்ஸ்ட் ஒன் BAT, பேட். பேட்னா உங்களுக்கு சொன்ன உடனே ஞாபகம் வரக்கூடியது கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேட் அண்ட் பால், அது தானே ஞாபகம் வரும். எஸ், அதுவும் மீனிங்காக எடுத்துக்கலாம். இன்னி ஒன்று வந்து வவ்வால். பேட்டுனா இனி ஒரு அதாவது ஒரு பேர்டு. என்னது? வவ்வால். இந்த வவ்வால் அதாவது இந்த பேட்லேயுமே மெனி டைப்ஸ் இருக்குது. இந்த பேட் பார்த்தீங்க அப்படின்னா டே டைமில் தலைகீழாக தொங்கிக்கிட்டே ட்ரீஸ்லையோ எங்கே இருக்குதோ தலைகீழாக தொங்கிட்டே இருக்கும். அதாவது சன் செட் ஆன பிறகு தனக்கு தேவையான ஃபுட்டை சர்ச் பண்ணுறதுக்காக வெளியே வரும். அது வரைக்கும் டே டைமில் ட்ரீஸில் தொங்கிக்கிட்டே இருக்கும். குரூப்பாக தான் லீவ் பண்ணோம், ட்ரீஸில் தொங்கிக்கிட்டே இருக்கும். ஈவினிங் சன் செட் ஆன உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே வந்து தனக்குள்ள ஃபுட்டை வந்து சர்ச் பண்ணும் இந்த பேட். பேட்னா வவ்வால். ஸோ MAT மேட், CAT கேட், RAT ரேட், BAT பேட். இது ரிலேட்டடாக வேறு வேர்ட்ஸும் எழுதலாம், மீனிங்ஃபுல் வேர்ட்ஸாக ரைட் பண்ணணும். ஓகேவா? சில பேர் எழுதுவீங்க வித்தியாசமான QAT குட் அப்படிலாம் எழுதுவீங்க. 88ன்னு முடியும், ஆனால் அதுக்கு வந்து மீனிங் இருக்கணும். மீனிங் இருக்கக்கூடிய வேர்ட்ஸாக ரைட் பண்ணணும். செகண்ட் ஒன் ட்ரை. ட்ரை, க்ரை, ஃப்ரை. ட்ரை ஆன்சர் பாருங்கள். ட்ரை, DRY ட்ரை, CRY க்ரை, FRY ஃப்ரை. ட்ரைன்னா ட்ரை பண்ணுறது, அதாவது முயற்சி செய்கிறது. பிக்சரில் பார்த்தா அவங்களுக்கு புரியும். ஒரு பெரிய ஸ்டோனை ஒரு மேன் வந்து அதாவது ஸ்டெப்பில் மேலே ஏற்றிட்டு போகணும். முடியுமா? ஒரு பெரிய ஸ்டோனை அவர் தனியாக எடுத்துகிட்டு போக முடியுமா? முடியாது. பட் ட்ரை பண்ணால் முடியும். முயன்றால் முடியாதது உண்டோ, முயற்சி திருவினையாக்கும், நிறைய சென்டென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நினச்சா நம்மளால் கண்டிப்பாக முடியும். ட்ரைன்னா காஞ்சு போயிருக்கிறது. இப்போது மே மந்த்து, ஏப்ரல் மந்த்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் இல்லாமல் லேண்டெல்லாம் ரொம்ப காஞ்சு போயிருக்கும். பிக்சரில் பார்க்குறது மாதிரி ஸ்கேசிட்டி வந்துடும், அதாவது பஞ்சம் வரும். ஏன்னா மழை இல்லை. ஸோ ஃபார்மிங் பண்ண முடியாது. ஃபார்மிங் பண்ணக்கூடிய பிளேசஸ் எல்லாம் இப்படி ட்ரையாக இருக்கும், காஞ்சு போயிருக்கிறது. க்ரைன்னா அழுகுறது. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏதாவது தேவையா உடனே அடம் பிடிச்சி அழுகுறது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஃப்ரை, வறுத்து சாப்பிட்றது. ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் எல்லாமே வறுத்து சாப்பிடுவீங்க இல்லை, அதுதான் ஃப்ரைனா. இந்த ட்ரையை வச்சு ஒரு ஸ்மால் ஸ்டோரி ஒன்று சொல்லலான்னு நினைக்கிறேன். நம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி இருந்தான். நம்பி, அவனோட பேர் நம்பி. அவனுக்கு மம்மியோ டேடியோ கிடையாது. அவன் யார் கூட வந்து வளர்ந்தான் அப்படின்னா அவனோட கிராண்ட்மா கூட அவன் வந்து வளர்ந்தான். அவனுக்கு படிக்கணுன்னா ரொம்ப ஆசை. ஆனால் அவனோட கிராண்ட்மா கிட்ட மணி கிடையாது. மணி இல்லைன்னா இந்த காலத்தில் என்ன பண்ண முடியாது, படிக்கவே முடியாது. யாரும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, வெளியே போய் கேட்கலாம். அதுவும் அவன் வந்து ஒரு வில்லேஜில் இருந்ததுனால யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது மாதிரி யாருமே கிடையாது. ஆனால் இவனுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. இவன் என்ன ஒர்க் பண்ணான் அப்படின்னா ஷெப்பர்டுனா மேய்க்கிறது. அதாவது ஹோட்டு, கவு இதெல்லாத்தையும் அதுக்கு சாப்பாடு தேடி அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய், அதாவது நிறைய கிராஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடுக்காக கூட்டிகிட்டு போகிறது தான் அவனோட வேலை. அதாவது ஷெப்பர்டுனா மேய்ப்பன்னு சொல்லுவோம். அதுதான் அவனோட ஒர்க்கு.
டெய்லிக்குமே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட பாட்டியும் அவனும் சேர்ந்து கோட் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க. காலையில் போகும்போது நிறைய பசங்க, அதாவது ரிச் பீப்புள்ஸ் எல்லாமே காலையில் ஸ்கூலுக்கு பேக் எல்லாம் போட்டுக்கிட்டு ஷூ ஷாக்ஸு எல்லாம் டை எல்லாம் கட்டிட்டு பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறத பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப ஆசை. ஐயோ என்னால் மட்டுமே படிக்க முடியாமல் போயிடுச்சே, கடவுளே ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்து அழுதுகிட்டே இருந்தான். இவனுக்கு அழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இவனுக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, மத்தியானம் நேரம் இந்த ஹோட்டல் எல்லாத்தையும் அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு வருவான். அதாவது அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பிளேசஸ் தான். அதாவது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீஸுக்கு அடியில் தான் உட்காந்து படிப்பாங்க. ட்ரீஸ்க்கு அடியில் கிரவுண்டில் உட்காந்து தான் முன்னாடி படிப்பாங்க. இப்போ தான் நீட்டாக பில்டிங் வந்துச்சு, ஏசி ரூம் வச்ச பில்டிங் எல்லாமே வந்துருச்சு. பட் முன்னாடி கிடையாது. இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, டெய்லி மத்தியானம் ஒரு 12 மணிக்கெல்லாம் அவங்க பாட்டிக்கிட்ட அந்த கோட்டை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவன் ஸ்கூலுக்கு, அங்கே ஸ்கூலில் இந்த மிஸ்ஸுங்களுக்கும் தெரியாது, அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியாமல் மறைஞ்சு நின்று அந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறதே அவன் படித்தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிறதுக்கு 1 மந்த் எடுத்துக்கிட்டான். செகண்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிறதுக்கு 2 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டான். 5th ஸ்டாண்டர்டு வரைக்கும் 6 மந்த்ஸில் எல்லாத்தையுமே படித்து முடிச்சிட்டான். 5th ஸ்டாண்டர்டு வரைக்கும் 5 இயர்ஸ் படிக்க வேண்டிய லெசன்ஸை ஒன்லி 6 மந்த்ஸ்லேயே படித்து முடிச்சிட்டான். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், படிக்கணுன்னா அவனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்கல, அவனாகவே ட்ரை பண்ணால் படித்து முடிச்சிட்டான். படித்து முடித்ததுக்கப்புறம் அதான அவனோட கிராண்ட்மா கிட்டேயோ ஊரில் இருக்கக்கூடிய யார்கிட்டையுமே அவன் சொல்லலை. அப்போது ஒரு நாள் என்ன அப்படின்னா, இவங்களோட ஊர் வந்து வில்லேஜ், ரொம்ப தூரம் போகணும், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய தூரம் போகணும். இந்த வில்லேஜுக்கு வந்து முன்னாடியெல்லாம் போஸ்ட்மேன் அங்கிள் வருவாங்க, அப்படி தானே இப்போவும் வருவாங்க. இப்போ நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. இப்போ வந்து லெட்டர்ஸ் எல்லாம் நிறைய கம்யூனிகேஷன்ஸ் ஆப்ஸ் வந்ததுனால எல்லாமே அதில் வந்து என்ன பண்ணுறோம், சேட் பண்ணுறோம். ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாமே அதில் பண்ணிடுறோம். முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. ஒருத்தங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா லெட்டர் தான். இப்போ மிஸ்ஸோட வீட்டில் கூட மிஸ்ஸு குட்டியாக அவங்கள மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டு படிக்கும்போது மிஸ்ஸோட சித்தி அவங்க எல்லாம் எழுதின லெட்டர்ஸ், என்னோட அங்கிள் எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே மிஸ்ஸோட வீட்டில் இருக்குது. ஏன்னா அது ஞாபகமாக வச்சுருக்கிறது. மிஸ்ஸை பற்றியெல்லாம் அதில் எழுதியிருப்பாங்க. இப்போ கூட எடுத்து வச்சு நாங்கள் ரீட் பண்ணி சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம். ஸோ அவ்வளோ மெமரபிள், அதாவது முன்னாடி உள்ள மூமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அந்த போஸ்ட்மேன் அங்கிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊருக்கு உள்ளே வர்றதுக்கு அவருக்கு நிறைய டைம் ஆகும்னு சொல்லிட்டு இந்த தம்பிக்கிட்ட, நம்பி இருக்கான்ல அவங்கிட்ட எல்லா லெட்டரையும் கொடுத்து, தம்பி இந்த லெட்டரை யாருக்கு தேவையோ யாருக்கு வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்த்துரு அப்படின்னு சொல்லிடுவார். டெய்லிக்குமே இந்த தம்பி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய லெட்டர்ஸை கரெக்டான வீட்டில் கொண்டு சேர்த்துட்டான். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காலையில் அந்த போஸ்ட்மேன் அங்கிள் வந்து இதை வந்து ஊர் தலைவர், அதாவது வில்லேஜுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பார்ல ஊர் தலைவர், அவர்கிட்ட இந்த லெட்டரை கொண்டு போய் சேர்த்து தம்பி அப்படின்னு காலையில் கொடுத்துட்டார் போஸ்ட்மேன் அங்கிள். இவனுக்கு கொடுத்த உடனே ஊர் தலைவருக்கு என்னடா புதுசாக லெட்டர் வந்திருக்கு, யார் ரைட் பண்ணியிருப்பா ஊர் தலைவருக்கு, எப்படியாவது பிரித்து படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பிக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஆசை வந்தோடனே இந்த லெட்டரை என்ன பண்ணுறான்னா பிரித்து படிக்கிறான். பிரித்து படித்து அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, டுடே ஈவினிங், இன்னைக்கு ஈவினிங் கலெக்டர் வந்து உங்களோட வில்லேஜை பார்க்க வராங்க, ஸோ அதுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டி எல்லாமே செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்னு அந்த லெட்டரில் ரைட் பண்ணியிருந்துச்சு. உடனே இவனுக்கு என்னது, கலெக்டர் நம்ம ஊருக்கு வர போகிறாரா, ஓகே அப்போது வந்து நான் அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டி எல்லாம் வில்லேஜ், அதாவது நம்மளோட ஹெட்டு தான், ஊர் தலைவர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை தேடி ஓடுறான் லெட்டரை கொடுக்கறதுக்காக. அந்த லெட்டரை கொடுக்கறதுக்காக ஓடுறான், ஊர் தலைவரை நோக்கி ஓடி போய், ஐயா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு பாருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டான். அந்த ஐயா என்ன பண்ணுறாரு, ஊர் தலைவர் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஈவினிங் கலெக்டர் வர்றதா ரைட் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்குள்ள ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கணும்னு நினச்சி தேவையான ஆட்களை எல்லாம் வச்சு எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி முடிச்சிட்டாரு. ஈவினிங் கலெக்டர் வராங்க. கலெக்டர் வந்து அந்த ஊரை பார்த்து அந்த ஊருக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே அவர் கொடுத்துட்டு போகிறார். ஏன்னா வில்லேஜ் இல்லை, அப்போ வந்து ரோடு கிடையாது, கரண்ட் கிடையாது, வாட்டர் ஃபெசிலிட்டி எதுவுமே கரெக்டாக இல்லாதனால எல்லா ஃபெசிலிட்டிக்கான மணியையும் கலெக்டர் வந்து செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இந்த ஊர் தலைவருக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா ஒரு கலெக்டர் வந்து நம்மளோட ஊருக்கு எல்லா தேவையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இதுக்கு வந்து இந்த லெட்டரை கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து அந்த தம்பி,
அந்த நம்பிக்கை ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு அவனோட வீட்டுக்கு ஈவினிங் வராங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்பியும் அவனோட கிராண்ட்மா உட்காந்துருக்காங்க. கதவு தட்டுறாரு. வந்து ஒரு தட்டில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு 500 ருப்பி வச்சு அந்த கிராண்ட்மா கிட்ட அந்த ஊர் தலைவர் கொடுக்குறாரு. உடனே இந்த கிராண்ட்மா கேட்குறாங்க, எதுக்கு எனக்கு தரீங்க? நான் எதுவுமே பண்ணலையே, ஏதாவது நல்லது பண்ணாதானே இப்படி செய்வீங்க, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஊர் தலைவர் அந்த ஹெட்டு சொல்கிறாரு, இல்லை உங்களோட தம்பி உங்களோட பேரன் சரியா செஞ்ச ஒரு நல்ல செயல்னால தான் இன்றைக்கி நமக்கு நம்மளோட ஊருக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் கிடச்சிருக்கு. அதாவது இந்த தம்பி கரெக்டான டைமுக்கு வந்த லெட்டரை கொண்டு என்கிட்ட தந்ததுனால தான் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. அதுக்காக தான் இந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே இந்த கிராண்ட்மா சொல்கிறாரு, கரெக்டாக கொடுத்துட்டானா? இல்லை, என்னோட தம்பி அதாவது என்னோட பேரனுக்கு வாசிக்க படிக்க தெரியாதே, எப்படி அவன் உங்கள்கிட்ட லெட்டர் தந்துருப்பான், நீங்கள் வேறு ஏதோ வீட்டுக்கு மாறி இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, கரெக்டான பிளேஸுக்கு தான் நான் வந்திருக்கேன், இந்த தம்பி தான் என்கிட்ட வந்து லெட்டரை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பாட்டிக்கு ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. என்னடா உனக்கு படிக்கவே தெரியாது, நீ எப்படி கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, எனக்கு படிக்க தெரியும் அப்படிங்கிறான். இன்னும் உனக்கு படிக்க தெரியுமா? நீ தான் ஸ்கூலுக்கு கேட்டு நான் போக வேணான்னு சொன்னேனே, நீ ஏன் இப்போ படிக்க தெரியும்? ஆமாம் பாட்டி, டெய்லி உங்ககிட்ட 1/2 hour எல்லா ஹோட்டு ஆடு மாடு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஓடுவேன் இல்லை, அது ஸ்கூலுக்கு தான் பாட்டி போயிட்டு இருந்தேன். அங்கே போய் டீச்சர்ஸுக்கு தெரியாமல் நான் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்த லெசன்ஸ் எல்லாம் நான் படித்ததுனால தான் இப்போ எனக்கு ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், இங்கிலீஷ் கூட என்னால் ரீட் பண்ண தெரியும் பாட்டி. அதனால தான் நான் இப்போ நியூஸ் பேப்பர் எல்லாம் ரீட் பண்ணுறேன் அப்படிங்கிறான். பாட்டிக்கு செம்ம ஷாக்கிங்காகி போச்சு. அது மட்டும் இல்லை, அந்த ஹெட்டு அந்த ஊர் தலைவருக்குமே ரொம்ப ஷாக்காக போச்சு. என்னடா படிக்கிறதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது பையனுக்கு, ஆனால் படிக்க வைக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த ஹெட்டு சொல்கிறாரு, தம்பி நாளையிலேருந்து நீ ஹோட்டு எதுவுமே கூட்டிகிட்டு போக வேணாம், நாளையிலேருந்து நீ ஸ்கூலுக்கு வரணும், நீ ஸ்கூலில் படிக்க வேண்டிய எவ்வளோ தூரம் வேணாலும் படிச்சுக்கோ, உனக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்பையுமே நான் பண்ணுறேன், நீ வந்து லைட்டாக முயற்சி ட்ரை பண்ணியிருக்க, இது வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னா யாரோ ஒருத்தரோட ஹெல்ப் உனக்கு தேவை, அந்த ஹெல்ப்பை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுநாள்லேருந்து தம்பியை ஸ்கூலுக்கு போகிறதுக்காக இந்த ஊர் தலைவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அவன் சின்னதாக ஒரு ட்ரை தான், லைட்டாக ஒரு முயற்சி தான் பண்ணான், ஆனால் அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவனுக்கு கிடச்சிருச்சு. அதான் சொல்லுவாங்க, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விடாமுயற்சி என்ன இருந்தாலும் ட்ரை. படிக்க தெரியாது, எழுத தெரியாது, வாசிக்க தெரியல, எதுவுமே நினைக்க வேணாம், பட் ட்ரை. ஏன்னா இப்போ தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைனாக ஆயிடுச்சு. மொபைல் எல்லா வீட்லேயும் மொபைல்ஸ் இருக்குது. யூடியூப்பை போய் உனக்கு லெட்டர்ஸ் தெரியலையா, இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ன்னு போடு, அங்கே ஒரு மிஸ்ஸு கிளாஸ் எடுப்பாங்க, இல்லையா அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டு இல்லைன்னா ஒரு குட்டி சில்ட்ரன் ஏபிசிடின்னு சொல்லுவான், இல்லையா உனக்கு வேர்ட்ஸ் தெரியலையா இங்கிலீஷ் நியூ வேர்ட்ஸ்ன்னு போடு. ஸோ நம்மளால் நினச்சி அதாவது ட்ரை பண்ணால் நடக்காத காரியம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ட்ரைன்னா முயற்சி செய்கிறது, டிஆர்வே ட்ரைன்னா காஞ்சு போய் கிடக்கிறது, சிஆர்வை க்ரைன்னா ரொம்ப அழுகுறது, எஃப்ஆர்ஐ ஃப்ரைன்னா வறுக்கிறது. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் பாருங்கள், பிஏடபிள்எல் பால், சிஏடபிள்எல் கால், எஃப்ஏடபிள்எல் ஃபால், டிஏடபிள்எல் டால். பால் பிஏடபிள்எல் பால்னா பந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, சிஏடபிள்எல் கால்னா ஃபோன் கால் பண்ணுறது, ஒருத்தங்களை நம்ம கூப்பிடுறது, தேவைன்னா இன்னொருத்தவங்க ஒரு பிளேஸில் இருப்பாங்க, அவங்கள வந்து என்ன பண்ணலாம், நம்ம பேரை சொல்லி கூட கூப்பிடலாம், ரொம்ப தூரமாக இருந்தான்னா நம்மளோட ஃபோன் யூஸ் பண்ணி கால் பண்ணி கூப்பிடலாம், காலுன்னா கூப்பிடுறது. எஃப்ஏடபிள்எல் ஃபாலுன்னா கீழே விழுவுறது. இப்போ பிக்சரில் கூட பாருங்கள், ட்ரீஸில் இருந்தக்கூடிய லீவ்ஸ் எல்லாம் ஃபால் டவுன் ஆகி கீழே இருக்குது, ஃபாலுன்னா கீழே விழுவுறது. டிஏடபிள்எல் டால், டால்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கிறது. 2 பிக்சர்ஸ் இருக்குது பாருங்கள், ஒரு டால் பாய் இருக்கான், பக்கத்தில் ஒரு ஷார்ட் பாய் இருக்கான். டால்னா ரொம்ப ஹைட்டு, ஷார்ட்டுனா ரொம்ப குட்டை. 4th ஒன் பாருங்கள், சியூடி கட், ஹச்யூடி ஹட், பியூடி பட், என்யூடி நட். கட்டுனா கட் பண்ணுறது, வெட்டுறது. இப்போ பிக்சரில் கூட சிசர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ரிப்பனை வந்து கட் பண்ணுறாங்க. டெய்லி மம்மியோட ஒர்க்குக்கு மார்னிங் என்ன பண்ணுவாங்க, கிச்சனில் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது, அது மம்மியோட ஒர்க்கு, நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணுவாங்க. ஓகேவா? கட்டுனா வெட்டுறது. ஹச்யூடி ஹட், ஹட்டுனா கூரை வீடு,
முன்னாடி இதே மாதிரி வீட்டில் தான் ஓல்டன் டேஸில் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் லீவ் பண்ணாங்க. இப்போ தான் டெரஸ் வீடாக மாறிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேக்ஸிமம் ஹவுசஸ் மாறிடுச்சு. இதே மாதிரி ஹச்யூட்டி ஹட்டை பார்க்கவே முடியாது. எங்கேயாவது வில்லேஜுக்கு உள்ளாடி போய் பார்த்தா தான் இந்த ஹச்யூட்டி ஹட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஹட்டுனா கூரை வீடு. பியூட்டி பட்டுனா ஆனால் அப்படி இழுப்போம்ல. அதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஐ வாண்ட் டு கோ டு த பார்ட்டி. I want to go to the party but I am so tired. எனக்கு வந்து பார்ட்டிக்கு போகணுன்னு ஆசை இருக்குது, தேவை இருக்குது. நான் பார்ட்டிக்கு போகணுன்னு தேவை இருக்குது. ஆனால் ஐ ஆம் ஸோ டயர்டு. என்னால் முடியாது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படி சொல்லுவேன்ல, அதுதான். என்னால் படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்னால் படிக்க முடியல, என்னால் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் செலுத்த முடியல. அதை கூட ஒரு சென்டென்ஸாக சொல்லலாம். பட்னா ஆனால். நெக்ஸ்ட் ஒன் NUT நட்னா நட்ஸ் ஐட்டம்ஸ். கேஷ்யூ நட், அரிக்கா நட், இது எல்லாமே நட் ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ CUT கட், HUT ஹட், BUT பட், NUT நட். வேறு வேர்ட்ஸும் நீங்கள் ரைட் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் பாருங்கள். RING ரிங், KING கிங், SING சிங், WING விங். ரிங்னா மோதிரம். நம்மளோட 5 ஃபிங்கர்ஸில் ஒரு ஃபிங்கரோட நேமே ரிங் ஃபிங்கர் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு தம் ஃபிங்கர், பாயிண்ட் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர் அண்டு ஸ்மால் ஃபிங்கர், இல்லைனா லிட்டில் ஃபிங்கர். ஸோ 4th ஃபிங்கர், ரொம்ப ஸ்மால் ஃபிங்கருக்கு பக்கத்தில் இனி ஒன்று இருக்கும்ல, அதுதான் ரிங் ஃபிங்கர். ஏன்னா அதில் தான் ரிங் போடுவாங்க. ரிங்குன்னா மோதிரம். நெக்ஸ்ட் ஒன் கிங். ஓல்டன் டேஸில் நம்மளோட கண்ட்ரியை ரூல் பண்ணது யார்? எஸ், கிங்ஸ் தான். இப்போ தான் பிரைம் மினிஸ்டர் லெவலில் மாறிடுச்சு. பட் ஓல்டன் டேஸில் கிங் தான். எக்ஸாம்பிள் நிறைய கிங்ஸோட நேம் சொல்லலாம். ராஜராஜ சோழன், மார்த்தாண்டவர்மா, இப்படி நிறைய கிங்ஸோட நேமை சொல்லலாம். கிங்னா ராஜா. நெக்ஸ்ட் ஒன் சிங். SING சிங். சிங்னா பாடுறது, சிங்கர். அனிருத்து, நிறைய பேர் இப்போ சிங்கர் சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா யாரை சொல்லுவீங்கன்னா கண்டிப்பாக அனிருத்தனா, அவங்கள தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஸ்வேதா, இப்படி நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. சிங்னா பாடுறது. நெக்ஸ்ட் ஒன் விங். விங்ஸ்னால் இறகு. அதாவது பேர்டு வந்து ஃப்ளை பண்ணணும் அப்படின்னா விங்ஸ் கண்டிப்பாக வேணும். இறகு, சிறகுன்னு சொல்லலாம். ஓகேவா? விங்ஸ்னால் சிறகு. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். RING ரிங், KING கிங், SING சிங், WING விங். ஒன்ஸ் மோர் ஃபஸ்ட்லேருந்து ஒன் டைம் ரீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒன் MAT மேட், கேட், ரேட், பேட், ட்ரை, ட்ரை, க்ரை, ஃப்ரை, BALL பால், கால், ஃபால், டால், CUT கட், HUT கட், NUT நட், BUT பட். ரிங், KING கிங், SING சிங், WING விங். ஸோ இவ்வளோ தான் எக்ஸசைஸ் 7. சில்ட்ரன்ஸ், நீங்கள் நீட்டாக ரைட் பண்ணுங்கள். உங்களோட நோட்டில் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ பார்த்ததும் அதில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத உங்களோட நோட்டில் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட நோட்டை யூஸ் பண்ணி படிக்கணும். உங்களுக்கு டவுட்னா உடனே வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வீடியோஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? எப்போதுமே லிங்கை ஓப்பன் பண்ணி யூடியூப்பில் போய் பார்க்கலான்னு நினைக்காதீங்க. ஒரு வீடியோ அப்லோட் ஆகிருச்சு, ஒரு கிளாஸ் வந்துருச்சுன்னா உடனே அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களால் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்லோட் பண்ண முடியல, உங்களால் டவுன்லோட் பண்ண முடியலன்னா ஆஃப்லைனில் கூட நீங்கள் யூடியூப்பில் இறக்கி வச்சிடலாம். ஸோ டக்குன்னு உங்களுக்கு எடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு சயின்ஸ் வீடியோ வேணுமா, அந்த ஆஃப்லைனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ண முடியலன்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே டவுன்லோட் பண்ணி அவங்களோட சிஸ்டம்ஸில் வச்சுருக்காங்க. முடியாதவங்க சிஸ்டம் இல்லை மிஸ் அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் கூட ஒவ்வொரு வீடியோஸையும் இறக்கி வச்சுட்டு ஜஸ்ட் நெட் யூஸ் ஆஃப்லைனில் இறக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நெட்டு தேவையே இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ ரீட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு சீக்கிரமாக ப்ரிப்பேர் ஆகுங்க. எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணும்போது 24 ஹவர்ஸுக்குள்ளாடி ஆன்சர் ரைட் பண்ணி ஸ்கூலில் வந்து பேப்பராக சப்மிட் பண்ணுங்கள். ரொம்ப தூரமாக இருக்கீங்களா, இப்போ ஸ்கூலுக்கு பக்கத்தில் இல்லை, எங்களால் வர முடியாதுன்னா அந்த பேப்பரை PDF-ஆக சேஞ்ச் பண்ணி எங்களோட நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேவா சில்ட்ரன்? நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸஸ் படித்து தான் ஆகணும். அந்த சிச்சுவேஷனில் இப்போ இருக்கும், வேறு வழியே இல்லை.
ஸோ ட்ரை பண்ணுங்கள், நல்லா ரைட் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல் ஆகுங்க. ஓகேவா சில்ட்ரன்? தேங்க்யூ, பாய் பாய்.